ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நசீமுல்லா ஷெரீஃப், உங்கள் பாட்ஸில் ஒரு இஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதோட ரியாக்ஷனை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது பார்த்து நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட் பண்ணலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறதோட நீங்களே கொஞ்சம் சொல்லிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் பெல். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் நாட்டாம துண்டு மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துண்டு நான் போட்டிருக்கேன்னா, நான் மட்டும் இந்த வீடியோ பார்க்க போகிறதில்ல, நீங்கள் மட்டும் பார்க்க போகிறதில்ல, நம்ம கூட நம்ம காசி அந்த வீடியோ பார்க்க போகிறாப்புல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துண்டு போட்டு உட்கார வச்சிருக்கேன்னா, நான் இப்போ தான் டிஷர்ட் போட்டிருக்கேன். ஜாரா வேறு போய் ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வரோம். அதுக்கு முன்னாடி அவன் உட்காந்துருந்தா கக்கா போயிடுவான். அதனால தான் இந்த டிஷர்ட் நான் போட்டுட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இதை பற்றி என்ன நம்ம கடைசியாக பேசிக்கலாம். நீங்களும் பாருங்கள். இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் பண்ணுறாங்களா, இது ரேஸான்னு தெரியல. முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். புறா பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாரி வருது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படிடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் அவங்க புறாவை வந்து இன்னொரு புறா வச்சு தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஊரில் கிடையாது. அது வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நினைக்கலாம் எங்களுக்கு பார்த்தோன்னு தெரியுதுன்னு. அவன் அடங்க மாட்டான், அவன் ஒயிட் தான். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோவை நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஓனாக எடுக்கலை. இந்த வீடியோ யார் போட்டாங்களோ அவங்க வீடியோவில் நான் செக் பண்ணேன். ஏன்னா நம்ம திருடின வீடியோவில் கண்டிப்பாக செக் பண்ணுவோம் யார் எங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி நான் பார்த்தேன். இது நம்ம ஊரில் கிடையாது. என்னோடய டவுட் என்னென்னா, இது ரேஸா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டார்டிங்கில் நம்ம பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதேமாரி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். நம்ம ஊரில் தான் நினைக்கிறேன், இந்தியாவில் தான், தமிழ்நாடா எங்கன்னு தெரியல. இதேமாரி வந்து புறா வந்து வச்சுட்டு அவங்க விட்றாங்க. அந்த புறாவை ஆட்டுறாங்க. அந்த புறா ஸ்பீடாக வந்து அவங்க கை மேலேயே உட்காருது. இது என்ன வகையான ரேஸ் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். காசி பார்த்துருக்கா போல், ஆனால் செயல்முறையில் எதுவுமே காமிக்க மாட்டா போல். அங்கே மேலே போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு வந்து நிறைய பேச வேண்டியிருக்குது. நான் முதல்ல அவனை பிடிச்சினாரேன். ஒரு வழியாக வந்து காசியை வந்து இறக்கிட்டேன் மேலேருந்து. வந்துட்டா போல் உட்கார மாட்டான். ரெட் கலர் துணியை பார்த்து பயப்படுறான்னா தெரில. நீ அந்த வீடியோ பார்த்தல, அந்தமாரி ட்ரெயின் ஆகணும். இப்போ வந்து கை வச்சா அடிக்கிறாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து போனால் போதுன்னு வளர்த்து ஆளாக்கலாம், நம்மளே அடிக்கிறான். உங்களுக்குலாம் என்ன பைத்தியமா இல்லை? எங்கெல்லாம் பார்த்தா நான் எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரியல. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து பயமாக இருக்குது. இப்போது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு இல்லைனா நாளைக்கு நான் இந்த வீடியோ பண்ணணும் வெளியே ரிலீஸ் பண்ணி. வெளியே இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. உட்கார மாட்டேறேன். இப்போ ஓடினே இருக்கேன் அடிக்கடி. ஏன்னா காலையில் ஃபுல்லாக டைட்டாக தீனி சாப்பிட்டா போல். அடிக்கடி ஓடினே இருக்கிறதால என்ன ஒன்றும் தெரில. ஆனால் வீடியோ பண்ணுறது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு நான் நாளைக்கு நான் வீடியோ பண்ணி போடுறேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இவனுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இருங்க, முதல்ல அவனுக்கு கூட்டின்னு வந்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த பக்கம் போயிட்டான். ஏய் காசி, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. என்னை இங்கேருந்து அங்கன்னு ஓட விட்டுன்னு இருக்கான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? டேய் ஏ மூளைக்கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாலடா. போடா அப்படி போடா. பந்த போடுங்களாண்டா. திருப்பி ஒரு வழியாக பிடிச்சுன்னு வந்துட்டேன்னா உட்காந்துட்டு இருக்கா போல. பறந்து மூச்சு வாங்குது. போமா இலே. இந்த பார், இப்போ நீ அந்த வீடியோ பார்த்தல, அவங்களாம் எப்படி பண்ணுறாங்களோ அதேமாரி நீயும் பண்ணணும். இங்கே பார் எல்லாம் உன்னை பார்க்குறாங்க. இப்போ ஒழிஞ்சிக்கிறான். கேமராவில் வரத்துக்கு வைக்கப்படுறாங்க நினைக்கிறேன். நீ அவங்க மாரி பண்ணேன்னா இங்கே ராஜா மாரி என் ரூமில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே காட்டில் வந்து நம்ம காட்டில் நிறைய பேர் இருக்காங்க, உன்னோட பெரிய தலைங்க. அங்கெல்லாம் எடுத்துன்னு போய் விட்டேன்னா உன்னை செஞ்சுருவாங்க. எல்லோரும் தலையிலேயே கொட்டி உன்னை ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. அதனால் நல்ல பையன் மாரி இங்கே இருக்கிறது இருந்தால்
நான் சொல்கிற பேச்சு கேட்கணும். நாளைக்கு வந்து நீ ரொம்ப ஹைட்லலாம் பறக்கக்கூடாது, கீழே பறக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நான் காமிக்க முடியும், இந்தமாரி ஹோம்ஒர்க் புறால கூட ட்ரெயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. புரியுதா? அடிக்கிறாங்க, வீட்டு கண்ணு குட்டி அடிக்கிறான் லைட்டாக மார்பில் முட்டுதடி கண்மணி. ராஜே அதுதான் இப்போட்டா ஓடிடுவான். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியாக இருந்தா போல், ரொம்ப சின்னவனாக இருந்தா போல். அதனால நம்ம கூட்டின்னு வந்து இவனை வளர்த்து ஆளாக்குனா நம்மளே அடிக்கிறான், சாவு கும்மாளிக்கிறான் வேற. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். தெரிதா உங்களுக்கு? கும்மாளிச்சு என்னை குத்துறா போல். இதை பாடுறா தம்பி, இப்போ அந்த வீடியோவில் பார்த்தல அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க நீ பார்த்துடுற. அதே போல் நாளைக்கு வந்து நீ சொதப்பாமல் பறந்து கரெக்டாக கீழே இறங்கிடணும். மேலெல்லாம் பறக்கக்கூடாது. அப்படி மேலே பறந்த நம்ம காடு உனக்கு தெரியும், அந்த காடில் இருந்து விட்டேன் அவனை. அங்கே பெரிய பெரிய தலைங்களாம் இருக்குது, என்ன அடிக்காது, அவங்க ஒன்று கொட்டுன்னு கொட்டி ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. நீ ஒழுங்காக நான் சொல்கிற பேச்சுலாம் கேட்குற மாரி இருந்தால் இந்த வீட்டில் ராஜா மாரி இருக்கலாம். இல்லைன்னா அந்த காட்டில் எடுத்துன்னு போய் விட்டேன்னா அங்கே பெரிய பெரிய ராஜாங்கள்லாம் இருக்காங்க, உன்னை தலையில் கொட்டி ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. அதனால் நல்ல புள்ளத்தமா கரெக்டாக நான் சொல்கிறபடி நாளைக்கு வந்து பண்ணணும். இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை குரும் நைத்துருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் வித் பேர்ட்ஸ் லவர் இன்ச்சி. பாய்.